இலான் மஸ்க் ஒரு ஹியூமன் பீயிங் கூட இல்லாம புதுசா ஒரு ஏஐ கம்பெனி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த பர்டிகுலர் கம்பெனியோட நேம் தான் மேக்ரோஹார்ட். இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி மூலியமா அவங்க வந்து ஏஐ மூலியமா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ண போறாங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி நிறைய ஹியூமன் பீயிங்ஸை வச்சு அவங்க கோடிங் பண்றது மூலியமா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே ப்ராஜெக்ட்டை now இலான் மஸ்க் has taken up the entire project அப்படியே வந்து ஏஐ கிட்ட கொடுத்து it is going to work 24/7 only creating softwares by itself. நாம எல்லாருமே வந்து ஏஐ ஜாப்பை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இங்க இலான் மஸ்க் கம்பெனியவே ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்களே, thousands of AI 24/7 எந்த ஒரு காசு வாங்காம எந்த ஒரு ஆபீஸ் செட்டப்பும் இல்லாம ஜஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம உலகம் எங்க போகும் அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க. அப்கோர்ஸ் இதனால வந்து சாஃப்ட்வேர்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது. ஏன்னா இங்க ஹியூமனோட ஒர்க் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. ஏஐ ஒர்க் பண்றதுனால அதோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும், அதோட காஸ்ட் வந்து டெஃபினட்டா கம்மியாகும். பட் இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட வேல்யூ எங்க போக போகுது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களாச்சும் தெரிஞ்சு கத்துக்கிறட்டும் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி.